கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 61ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம். நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். அவருடைய கூடாரம் ஒரு விசேஷித்த நன்மைகளை, கிருபைகளை அளிக்கக்கூடிய கூடாரமாய் காணப்படுகிறது. உலகத்திலே நாம் ஜீவிக்கின்ற, நாம் வசிக்கின்ற வீட்டை காட்டிலும் கர்த்தருடைய கூடாரம் மிகவும் மகிமை நிறைந்த கூடாரமாய் காணப்படுகிறது. அந்த கூடாரத்தில் வல்லமை உண்டு, மகிமை உண்டு, பிரசன்னம் உண்டு, அவருடைய சத்தம் உண்டு. எனவே அவருடைய கூடாரத்தில் நாம் தங்கி இருப்பதை வாஞ்சிக்க வேண்டும். ஆமென். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஒருவன் தன் சிநேகிதரோடு பேசுவதை போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினான். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தில் நாம் பிரியாமல் இருக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். யோசுவா ஆணையத்தை விட்டு நீங்காமல் இருந்த பொழுது மோசே கர்த்தரோடு கூட பேசினதை பார்க்கிறார். ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல கர்த்தர் மோசையோட கூட பேசினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அவருடைய பேச்சு யோசுவாவை ஆணையத்தை விட்டு நீங்க கூடாது இருக்கும்படியாக செய்தது. ஆமென். ஒரு சிநேகிதனோடு பேசுவதை போல மோசையோடு கூட கர்த்தர் பேசினார் என்பதினாலே யோசுவா அதை கேட்டுக்கொண்டே இருந்தார். யோசுவா கேட்டுக்கொண்டிருந்தபடியினாலே அந்த பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவராய், அந்த வார்த்தையிலே ஈர்க்கப்பட்டவராய், அந்த வார்த்தையில இருந்ததான அன்பு, இரக்கம், தயவு எல்லாவற்றையும் உணர்ந்தவராய் இருந்தபடினாலே அவர் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 36-37 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமார்த்தியுமாகி அன்னாள் என்னும் தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிராயத்தில் விவாக ஆனது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து பேசும்படியான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை அன்னார் பெற்றிருந்தார்கள். என்று சொன்னால் அவர்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இருந்தார்கள். நாம் அப்படி இருப்போம்னு சொன்னால் நிச்சயமாக தேவன கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். 91ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம், அவருடைய செட்டைகளின் கீழாக வருகிறவனுக்கு உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வவளவுடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவன் என்று சொல்லுவேன். அப்படி சொல்லுகிற போது தேவன் நம்மை தம்முடைய செட்டைகளுக்குள்ளாய் அணைத்து, நம்முடைய சிறகுக்குள்ளாய் வைத்து நம்மை காப்பாற்றுகிற, நம்மை நடத்துகிற, நம்மை போஷிக்கிற, நம்மை பாதுகாக்கிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். எனவே அவருடைய செட்டைகளுக்குள்ளாய் நீங்கள் வந்து விடுங்கள். அவருடைய ஆலயத்தை விட்டு நீங்கள் நீங்காமல் இருக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் சொன்னால் தேவன் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நல்ல ஜீவனுள்ள நல்ல பிதாவே, தேவன கர்த்தர்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. ஆண்டவரே, உடைய ஆலயத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறவர்களுக்கு உண்டாகக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் தியானித்தோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அப்படியாய் நீர் ஆண்டவரே உருவாக்கும்படியாய் உடைய கரங்களை முடித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் செட்டைகளுக்குள்ளாய் வைத்து என் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.